அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கலந்து கொண்ட கூட்டத்தில் விஜய் கட்சி கொடி பறந்ததால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம் வெற்றிவேல், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது பார்த்தீங்கன்னா, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தோடு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி நேற்றும் இன்றும் தருமபுரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் நேற்று தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொலைத்தொடர்பு அலுவலர் முன்பு உரையாற்றினார். தொடர்ந்து பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடத்தூரில் எழுச்சி உரையாற்றினார். அது தொடர்ந்து அரூரில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேருந்து நிலையத்தில் அந்த எழுச்சி உரையாற்றினார். குறிப்பா சொல்ல போனாக்கா, தருமபுரியில நடந்த அந்த கூட்டத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தாவேகா கூட்டத்தில் நேற்று நிகழ்ச்சிக்கு 41 பெண்கள், குழந்தைகள் உட்பட பயிரானாங்க. இதுக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பார்த்தோம்னா, தமிழக அரசை புறையே எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு. குறிப்பா சொல்ல போனாக்கா, எதிர்கட்சிகள் உரிய பாதுகாப்பு இல்லை, அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் மேல தொடர்ந்து புகார் குறை சொல்லிட்டே இருந்ததால் அந்த உயிரிழப்பு காரணம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்திருந்தாரு. இதே மட்டும் இல்லாம தொடர்ந்து களத்தூர்லயும் அதே மாதிரிதான் தாவேக்காவுக்கு ஆதரவாகவே பேசி வந்ததுனால அரூர்ல போய் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு பேசியிருந்தாரு. இது குறிப்பா தமிழக அரசு குறை சொல்லி பேசினதுனால அங்க இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் ஒரு சில நபர்கள் தாவேக்கா கொடியினுடைய அந்த கொடியை அந்த கொடியை அசைச்சி அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த கூட்டத்தில் கலந்து தாவேக்கா தொண்டர்களால் அங்க சிறு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நமக்கு அதாவது குறிப்பா அதிமுக தாவேக்கா தொண்டர்களும் ஆதரவா இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு இது நினைச்சுக்கிட்டு அந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது அந்த தொண்டர்களுக்கு கை காமிச்சு அந்த ஆர்வத்தோட சென்றாங்க. குறிப்பா சொல்ல போனாக்கா, அங்க இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்களிடையே இந்த ஒரு சில நபர்கள் கொடி அசைச்சு காட்டினால உள்கட்சி, அதாவது தாவேக்கா தொண்டர்களிடையே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு.